எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ட்ரைனிங் மெத்தட்ஸ். இந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு தொழிலை வந்து பழகுறாங்க இல்லையா, கத்துக்க வராங்க இல்லையா, ஸோ அவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் ஒரு கம்பெனியில் வரக்கூடிய அந்த நியூ எம்ப்ளாயிஸுக்கு நம்ம இந்த மாதிரியான அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கூட கொடுக்குறோம். ஸோ அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அப்படின்னா என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். The apprentice or trainee learns the job knowledge and skills from யார்கிட்ட இருந்து அப்படின்னு பாருங்க. அப்ரெண்டிஸ் யார்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிறார் அப்படின்னா, the trainer or superior, அது உயர் அதிகாரி or senior worker. ஸோ இவங்க கிட்ட இருந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த அப்ரெண்டிஸ் வந்து ட்ரைனிங் கத்துக்கிறாரு. ஓகேங்களா? அந்த வேலையை வந்து கத்துக்கிறாரு. Generally, the apprenticeship training is given to the technical cadre like that mechanics, electronics, craftsmen, welders, fitter, etc. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னாக்க அதெல்லாம் சொல்றோம். ஜென்ரலி the apprenticeship training is given to the யாருக்கெல்லாம், டெக்னிக்கல் கேடர். சரிங்களா? டெக்னிக்கல் கேடருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. டெக்னிக்கல் கேடர்ஸ்னா யார், அந்த தொழில்நுட்ப சம்பந்தமான, அது யாருக்கு அப்படின்னா யாரெல்லாம் அப்படின்னா மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிஷியன்ஸ், கிராஃப்ட்ஸ்மேன்ஸ். கிராஃப்ட்மேன்னா யார் சொல்லுவோம், அந்த கைத்தொழில் கத்துக்கிறாங்க இல்லையா, அவங்க தான். ஸோ மெக்கானிக்ஸ்னா தெரியும், எலக்ட்ரிஷியன்ஸ்னா சொல்லியும், கிராஃப்ட்மேன்னா அந்த கைத்தொழில் கத்துக்கிறாங்க இல்லையா அவங்க. அடுத்து வெல்டர்ஸ், ஃபிட்டர்ஸ். ஸோ இவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்ரெண்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, the duration of this training program ranges from 1 to 5 years. இந்த மாதிரியான அந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் the duration of the training பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. The trainee gets the stipend during the training period. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்ரெண்டிஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சதான் சேலரி வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த அப்ரெண்டிஸ் பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எப்போவுமே சேலரி வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் they get stipend. ஸ்டைஃபண்ட் வந்து வாங்கிக்குவாங்க. ஸ்டைஃபண்ட்னா என்ன சொல்லணும்னா அந்த உதவித்தொகை அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதாவது வேலை செய்வாங்க, சம்பளம் இல்லாமல் வேலை செய்யக்கூடியவங்க தான் இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி படத்துலேயே பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ வேலை செய்வாங்க, சேலரி வாங்க மாட்டாங்க, இவங்க தான் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் சொல்லுவோம். ஸோ ஆனால் they get ஸ்டைஃபண்ட் வாங்குவாங்க. சரிங்களா? ஒரு வகையான உதவித்தொகை வந்து அவங்க அந்த ட்ரைனிங் கற்றுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கமிட்டி அசைன்மெண்ட். ஸோ கமிட்டி அசைன்மெண்ட் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒரு கமிட்டினா ஒரு ஒரு குழுவுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துறது, ஒரு ஒர்க்கை வந்து கொடுத்துறது. அவங்க வந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து அந்த அந்த குழு, அந்த கமிட்டி வந்து அந்த ஒர்க்கை வந்து முடிச்சுறது. அதுதான் கமிட்டி அசைன்மெண்ட் சொல்லுவாங்க, வேற ஒன்றுமே இல்லை. சரிங்களா? when employees are assigned to committee to address a particular issue, they are able to work closely with other members and committee leader. உங்களுக்கு புரியும். when employees are assigned to committee to address a particular issue, அப்போ பர்டிகுலர் இஷ்யூன்னா என்ன, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விவகாரம்னா என்ன சொல்றதுன்னா, அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஒர்க்கை வந்து கொடுத்துறது அவங்க எல்லாத்துக்குமே. அவங்க மற்ற அவங்க கூட இருப்பாங்க இல்லையா, அந்த குழுக்களோடு இருப்பாங்க, மற்றவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஒர்க் பண்ணும்போது they are able to work closely with other members and committee leader. ஸோ அந்த கமிட்டி லீடரோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா மற்றவங்களோட அந்த நெருக்கமாக வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அங்கே ஏற்படுத்த முடியுது இந்த கமிட்டி அசைன்மெண்ட் மூலமாக. they gain more knowledge by observing
and participating in decision making process. ஸோ இந்த மாதிரி கமிட்டி அசைன்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் ஒர்க் வந்து நீங்க முடிச்சிருங்க அப்படின்னா அந்த குழுக்கு வந்து ஒர்க்கு கொடுத்துருது. அப்படி கொடுக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் மற்ற எம்ப்ளாயிஸோட ஒர்க் பண்ணும்போது நிறைய நாலேஜ் வந்து அவங்க வந்து கேதர் பண்ணிக்கிறாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான கமிட்டி அசைன்மெண்ட் மூலமா அங்க இருக்கக்கூடியவங்க they gain more knowledge by observing and participating in decision making process. ஸோ அது மட்டும் இல்லாம அங்க அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அதற்கான ஒரு வாய்ப்பும் கூட, ஒரு நல்ல நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த கமிட்டி அசைன்மெண்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ நீங்க அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு பர்டிகுலர் ஒர்க் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அந்த ஒர்க்கை அவங்க பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொருத்தர் வந்து கலந்து பேசி தெரியாத ஒர்க்கை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து ப்ராப்பராக செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த கமிட்டி அசைன்மெண்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட், அண்டர் ஸ்டடி ஆர் இன்டென்சிவ் ட்ரைனிங் மெத்தட். அண்டர் ஸ்டடினா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆய்வு, அந்த ஆய்வுக்கு கீழே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கத்துக்கணும். ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்து அது கீழே அந்த அவங்கள அதை வச்சு அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அதான் வந்து அண்டர் ஸ்டடி ஆர் இன்டென்சிவ் ட்ரைனிங் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். A superior gives training to a subordinates or understudy like an assignment to a manager or director. So manager or director அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறது. அவங்க தான் யாருன்னா சுப்பீரியர்னு சொல்லுவோம், வேற ஒன்றும் இல்லை. யாருக்கு ட்ரைனிங் யாருக்கு கொடுக்குறாங்க? இது சபார்டினேட்ஸ், அங்கே கீழே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்கை அந்த ஆர் அண்டர்ஸ்டடி லைக் அன் அசிஸ்டன்ட் டு எ மேனேஜர் ஆர் டைரக்டர். ஸோ ஒரு மேலதிகாரி அவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த சபார்டினேட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறது. அது எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. The subordinates learn through experience and observation. Subordinate பாருங்க எப்படி லேர்ன் பண்றாங்கன்னா, through experience and observation by participating in handling day-to-day problems. ஸோ அந்த சபார்டினேட் எப்படி ட்ரைனிங் கத்துக்கிறாரு பாருங்க. அந்த டெய்லி ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ராப்ளம், அந்த தினசரி பிரச்சனையை வந்து அவரை ஃபேஸ் பண்றதுனால அதன் மூலமாக ஒரு நிறைய வந்து நாலேஜ், அதாவது அதன் மூலமாக நிறைய அனுபவம், அதை டெய்லி அப்சர்வேஷன் பண்றதுனால அது இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தின் மூலமாக ஒரு நிறைய வந்து விஷயங்களை வந்து கத்துக்கிறார் இந்த அண்டர் ஸ்டடி மூலமா. பேசிக் பர்பஸ் ஆஃப் இன்டென்சிவ் ட்ரைனிங் இஸ் டு ப்ரிப்பேர் subordinate for assuming the full responsibilities and duties. ஸோ அது மட்டும் இல்லாம இவருக்கு அதில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ட்ரைனிங்க்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதன் மூலமா அவர் கத்துக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. சரிங்களா? ஸோ இததான் அண்டர் ஸ்டடி ஆர் இன்டென்சிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட், அந்த டயக்ராம் பாருங்க. இன்டென்சிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் மீன்ஸ் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றோம். இன்டென்சிவ் அப்படின்னா வேலை வாய்ப்பு. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அந்த எம்ப்ளாயிஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ், அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனால அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அடுத்தது லேர்ன் பண்ணிக்கிறாரு. ஸோ லேர்ன் பண்றது மூலமா அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வந்து கத்துக்கிறாரு. ஸோ அதன் மூலமா என்ன பண்றாருன்னா சக்சஸ். ஸோ இததான் அண்டர் ஸ்டடி ஆர் இன்டென்சிவ் ட்ரைனிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட், ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம ஆன் தி ஜாப் ட்ரைனிங் தான் பார்த்தோம். அதாவது ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது, ஒரு எம்ப்ளாயி ஒர்க்கில் இருக்கும்போது
அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இனிமே நம்ம பார்க்க போறது ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங். ஸோ ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னா என்ன? ஆஃப் தி ஜாப் அப்படின்னா என்ன? அந்த ஒர்க்கில் இல்லாம ட்ரைனிங் கொடுக்குறது. அந்த ஒர்க்குக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போகாம ட்ரைனிங் கத்துக்கிறது தான் வந்து ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பாருங்க, ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் இஸ் தி ட்ரைனிங் மெத்தட் wherein the workers or employees learn the job role away from the actual workflow. ஸோ அவர் எங்கிருந்து ஒர்க்கு கற்றுக்கிறார் பாருங்க. ஒரு ஆஃப்டர் ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா wherein the workers or employees learn, ஒர்க்கரும் எம்ப்ளாயீஸும் எங்கிருந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க? ஜாப் ரோல் away from the actual workflow. அந்த உண்மையான அந்த ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ்ல இருந்தே கத்துக்கிறதுக்கு பேர் தான் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி. அதாவது அவங்க ஒர்க்குக்கு போயிடுறாங்க, அந்த ஒர்க்ல இருந்தே கத்துக்கக்கூடிய விஷயம் பாருங்க. இன் அதர் வேர்ட்ஸ், ஸோ வேறு ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்ல போனால் ட்ரைனிங் விச் இஸ் கேரி அவுட் அவே ஃப்ரம் யுவர் நார்மல் பிளேஸ் ஆஃப் ஒர்க். ஸோ நார்மல் பிளேஸ் ஆஃப் ஒர்க்னு என்ன? நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து நம்ம வந்து அந்த ட்ரைனிங் வந்து கத்துக்கிறது. Off the job training comprises of a place specifically allotted for the training purpose, which may be near the actual workplace, where the workers are required to learn the skills and get well equipped with the tools and the techniques that are to be used at the actual workflow. ஸோ இந்த மாதிரியான ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் அந்த ஒரு சில அந்த குறிப்பிட்ட இடத்துல வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு அருகிலேயே அங்க வந்து ட்ரைனிங் வந்து அவங்களுக்குன்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த எம்ப்ளாயீஸ்னுடைய ஸ்கில்ஸ் அவங்க வந்து கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து அந்த ஆக்சுவல் பிளேஸில் அவங்கள வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது. சரிங்களா? ஸோ இதுதான் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்ல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கீழே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தான் லெக்சர் மெத்தட். ஸோ லெக்சர் மெத்தட் என்ன? லெக்சர்னா என்ன? இட் மீன்ஸ் ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து 1 hour வந்து டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ அதுதான் லெக்சர். அதான் லெக்சர்னா அந்த விரிவுரை முறை. இதில் பாருங்க, அண்டர் திஸ் மெத்தட் ட்ரைனீஸ் ஆர் எஜுகேட்டட். இந்த மெத்தட் என்ன பண்றாங்க? ட்ரைனீஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க? ஆர் எஜுகேட்டட் அபவுட் எதை பத்தி? கான்செப்ட்ஸ், தியரிஸ், பிரின்சிபிள்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இன் எனி பர்டிகுலர் ஏரியா. ஸோ இங்க இந்த லெக்சர் மெத்தட்ல பாருங்க, அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னாங்க, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான கான்செப்ட், தியரி, பிரின்சிபிள்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், இது எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் லெக்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ட்ரெயினர் மே பி ஜென்ரலி drawn from colleges, universities, consultancies, institutions, manufacturing concern, unit, etc. பாருங்க, இந்த மாதிரியான லெக்சர் மெத்தட் எங்க ஃபாலோ பண்ணுவாங்க? உங்களுக்கு தெரிஞ்சதுதான். காலேஜஸ்ல, யூனிவர்சிட்டியில, கன்சல்டன்சிஸ்ல, இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்ல, யூனியன்ல. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரியான லெக்சர் மெத்தட் ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படுது. They impart training effectively by their oratorical skill, knowledge and practical knowledge using audio visual tools. ஸோ இதில் பாருங்க, இந்த
ட்ரைனிங் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி. எப்படி அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன அப்படின்னா கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணும் பொழுது அவங்களுடைய ஸ்கில்லை வந்து வளர்க்கும் விதமாக விஷுவல் ஆடியோஸ் அது மூலமா அந்த நீங்க பார்த்துருப்பீங்க, காலேஜஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் கிளாஸஸ் வந்து அவங்க ஹேண்டில் பண்றது எப்படி அப்படின்னா த்ரூ விஷுவல் மூலமா தான். ஸோ விஷுவலா அவங்களுக்கு வந்து சிஸ்டத்து மூலமா நம்ம கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்றதுனால நிறைய வந்து சொல்லிக் கொடுக்குற மூலமா அவங்க நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து மைண்ட்ல வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போட்டு காமிச்சு ஸோ அதன் மூலமா அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து கத்துக்கிறது, லேர்ன் பண்ணிக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் வந்து இந்த லெக்சர் மெத்தட்ல வந்துடுது. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு எம்ப்ளாயீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி லெக்சர் மெத்தடும் கூட ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? அதாவது ஸ்மார்ட் ஆன் தி ஸ்பாட்ல அந்த ஒர்க்கில் போய் அவங்க உட்காராம அவங்க ஒர்க்கில் உட்காரத்துக்கு முன்னாடியே ஸோ இந்த மாதிரி இந்த லெக்சர் மெத்தடும் கூட சில நேரங்களில் வந்து சில நேரங்கள் இல்லை, இந்த லெக்சர் மெத்தடும் ஒரு சில இடங்கள்ல வந்து டெஃபினட்டா இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் குரூப் டிஸ்கஷன் மெத்தட். ஸோ இந்த குரூப் டிஸ்கஷன் மெத்தடுங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதாவது நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னா அங்க குரூப் டிஸ்கஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாருமே அந்த குழு எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு கலந்துரையாடி ஒரு அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, நீங்க இதை படிக்கும்போது பாருங்க, குரூப் ஆஃப் பீப்புள் பார்ட்டிசிபேட் அண்ட் டிஸ்கஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆர் ஒன் டாபிக். ஸோ எப்படி பண்றாங்க பாருங்க, அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல அந்த குரூப் டிஸ்கஷன்ல கலந்துக்கிறாங்க. பார்ட்டிசிபேட் அண்ட் டிஸ்கஸ் எ பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆர் ஒன் டாபிக். ஏதாவது ஒரு சப்ஜெக்டும் அல்லது ஒரு டாபிக்கை கொடுத்து அந்த குரூப் டிஸ்கஷன்ல அந்த வாய்ப்பை கொடுத்துருவாங்க, அந்த ஹெட்டிங்கை கொடுத்துருவாங்க. இதை ஒரு 7-8 பேர் 10 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஹைலைட்டடான அந்த பாயிண்ட்ஸை வந்து அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ சொல்லுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொடுக்கக்கூடிய அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் வச்சு இன்னொருத்தரும் கூட அதை பத்தி பேசலாம். ஸோ அதான் நம்ம குரூப் டிஸ்கஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். Under this method, participants are divided into various groups. So இந்த மெத்தட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா participants are divided into various groups. They were provided a particular issue for deliberation. So ஒவ்வொரு அந்த குழுவிற்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டெலிபரேஷன், அதாவது ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு பிரச்சனையை வந்து விவாதிக்கக்கூடிய வகையில அது கொடுத்துட்றாங்க. பர்டிகுலர் டாபிக் வந்து இஷ்யூ பண்ணிடுறாங்க, கொடுத்துட்றாங்க. ஈச் குரூப்ஸ் ஹேவ் டு ப்ரிப்பேர் சொல்யூஷன் ஆஃப்டர் டீப் டிஸ்கஷன் வித் தேர் குரூப் மெம்பர்ஸ். ஸோ எப்போ அதுக்குண்டான சொல்யூஷன் எப்போ கிடைக்குது பாருங்க, அந்த டீப் டிஸ்கஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போதான் அந்த குழுவுக்கு உண்டான அந்த தீர்வு வந்து கிடைக்கும். ஸோ அதான் சொல்றாங்க, ஈச் குரூப்ஸ் ஹேஸ் டு ப்ரிப்பேர் சொல்யூஷன் ஆஃப்டர் டீப் டிஸ்கஷன் வித் தேர் குரூப் மெம்பர்ஸ். ஸோ எல்லாருமே அந்த டாப்பிக்கை பத்தி பேசும்போது தான் இறுதியாக தான் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் மீன்ஸ் ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ அதான் குரூப் டிஸ்கஷன் சொல்றோம். த குரூப் லீடர் ஹேஸ் டு பிரசன்ட் த சொல்யூஷன் டு தி ஆடியன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்றாரு, அந்த கிடைச்ச இந்த தீர்வை இந்த குரூப் லீடர் என்ன பண்றாருன்னா ஹேஸ் டு பிரசன்ட், யாருக்கு பிரசன்ட் பண்றாங்க, டு தி ஆடியன்ஸ் விச் வில் பி டிஸ்கஸ்டு ஆர் டெலிபரேட்டட் பை அதர் குரூப்ஸ். ஸோ அந்த குழு தலைவர் தான் கடைசியா பார்த்தீங்க அப்படின்னாக்க தீர்வு கொடுக்குறாரு.
மற்ற குழுக்களினால் என்னென்ன எல்லாம் விவாதிக்கப்பட்டன அப்படின்றத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அந்த ரிசல்ட் எப்பதான் பிரசன்ட் பண்றாரு குரூப் லீடர். மாடரேட்டர் will give final solution after listening to divergent viewpoints. So the moderator will give final solution. அப்போ அந்த மாறுபட்ட ஒரு சில அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் எப்ப கிடைக்குது அப்படின்னா after listening to divergent viewpoints. இந்த எல்லா விஷயத்தையுமே கேட்ட பிறகு அந்த நடுவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இறுதியாக ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ இதே பார்த்துருப்பீங்க, பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பீங்க. 2 குழுவா பிரிச்சுருவாங்க. அந்த 2 குரூப்பும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க உண்டான வாதங்களை வந்து பட்டிமன்றத்தில் பேசுவாங்க. ஸோ இறுதியா பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் உண்டான இவங்க விவாதத்தின் அடிப்படையில் அந்த டாபிக் உண்டான சொல்யூஷன் வந்து அவர் தான் கொடுப்பாரு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அதே சேம் டைப் தான் இந்த குரூப் டிஸ்கஷன் மெத்தடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி மெத்தட். கேஸ் ஸ்டடினா என்ன சொல்றாங்க? சூழ்நிலை கேற்றவாறு கத்துக்கூடியதான் வந்து கேஸ் ஸ்டடி மெத்தட்னு சொல்றது. பாருங்க, trainees are described as situations which stimulate their interest to find solution. பாருங்க, trainees are described as situations which stimulate their interest to find solution. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த சூழ்நிலை உண்டான அந்த பிரச்சனையை வந்து கண்டுபிடிப்பதற்காக அந்த ட்ரைனீஸ் உண்டான அந்த ஸ்டிமுலேட் பண்றது, அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேஸ் ஸ்டடின்னு சொல்றோம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ட்ரைனிங் வந்து அந்த வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து ஸ்டிமுலேட் அவங்களுக்கு தூண்டு விடப்பட்டு அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கூடிய மெத்தேடு தான் வந்து கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படின்னு சொல்றோம். They have to use their theoretical knowledge. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் டு ஃபைண்ட் சொல்யூஷன் டு தி ப்ராப்ளம் ப்ரெசன்டட். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான அவனுடைய தியரி நாலேஜ் வச்சு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சொல்யூஷன் ப்ராப்ளம் மட்டும் இங்க ப்ரெசென்ட் பண்றது இல்லை. இட் மே வேரி டிபெண்டிங் அப்பான் வியூ பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரெயினிஸ். இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போல இந்த இடத்துக்கு வந்து இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட் வந்து வைக்கப்படுது. சிங்கிள் ப்ராப்ளத்தை வச்சு எதுவுமே நம்ம கேஸ் ஸ்டடின்னு எடுத்துக்க முடியாது. சரிங்களா? இன் ஷார்ட், the purpose of case study method is to make trainee apply their knowledge. ஸோ இந்த இடத்துக்கு பாருங்க, என்ன பர்பஸ்க்காக சுத்தமா சொல்ல போனா the purpose of case study எதுக்காக அப்படின்னா is to make trainee அவங்களுடைய நாலேஜ் வந்து அப்ளை பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது கேஸ் ஸ்டடி மெத்தட் சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அப்போ என்ன, ஒரு எம்ப்ளாயி அவருக்கு உண்டான ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளத்தை வந்து அவர் தியரிட்டிக்கல் நாலேஜ் பயன்படுத்தியும் அவருடைய ப்ராக்டிக்கல் நாலேஜை பயன்படுத்தியும் ஒரு ரிசல்ட் அவருக்கு வந்து கிடைக்கும், ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அந்த சொல்யூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே ப்ராப்ளம் வந்து மற்ற ஒவ்வொரு எம்ப்ளாயிஸுக்கும் இருக்கும். அந்த அவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷனை வச்சு சிங்கிள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சிங்கிள் சொல்யூஷன் ப்ராப்ளம் வந்து இங்கே இல்லை.
எல்லாருடைய இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளத்தை எல்லாமே கலெக்ட் பண்ணி இறுதியாக அவங்க கெயின் பண்ணிக்கூடிய அந்த நாலேஜ் அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா கேஸ் ஸ்டடி மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இதன் மூலமாக அவங்க வந்து நிறைய ட்ரைனிங் கற்றுக்கிறாங்க. ஸோ அதன் மூலம் அதாவது ட்ரைனிங் கற்றுக்கிற மூலம் அவங்களுடைய நாலேஜை வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக தான் அவங்க கற்றுக்க. இதை தான் கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரோல் பிளே மெத்தட். ரோல் பிளே மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரோல் பிளேன்னு என்ன, அதில் வந்து கலந்துக்கிட்டு ஆக்ட் பண்ணுறது அதுதான் ரோல் பிளே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Under this method, trainees are explained the situation and assigned roles. ஸோ இங்கே பாருங்க என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய ட்ரைனிஸ்க்கு explained the situation and assigned roles. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. They have to act out the roles assigned to them without any rehearsal. ஸோ இங்கே அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ரோலை அவங்க அசைன் ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து ஒரு செயல்பட ஆரம்பிக்கணும். எந்த ஒரு ரிஹர்சலும் இல்லாமல் அவங்களுடைய ரோலை வந்து அவங்க கண்டினியூ பண்ணணும். தே ஆர் நோ ப்ரீ ப்ரிப்பேர்டு டயலாக்ஸ். ஸோ இந்த இடத்துக்கு பாருங்க, ப்ரீ ப்ரிப்பேர்டு டயலாக்ஸ் அப்படின்னு என்ன, அந்த உரையாடல் இருக்கு இல்லைங்களா, முன்னதாகவே அவங்க எந்த ஒரு அந்த ப்ரீ ப்ரிப்பேர்டு பண்ணாமல் அந்த இடத்துக்கு வந்து ஆக்ட் பண்ணுறது. Thus they have to assume role and play the role without any preparation. ஸோ அவங்க எந்த ஒரு வகையிலும் அந்த இடத்துக்கு முன்னதாகவே ப்ரிப்பேர் பண்ணாமல் பங்கேற்கக்கூடியதான் வந்து இந்த ரோல் பிளே மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வித்தவுட் ப்ரிப்பரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், த ரோல் ஆஃப் கஸ்டமர் அண்ட் சேல்ஸ்மேன், மேனேஜ்மெண்ட், யூனியன் லீடர், ஃபோர்மேன் அண்ட் ஒர்க்கர் எக்ஸெட்ரா. ஸோ யாரெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ரோல் ஆஃப் கஸ்டமர், சேல்ஸ்மேன்ஸ், மேனேஜ்மெண்ட், யூனியன் லீடர், ஃபோர்மேன், ஒர்க்கர், இவங்கெல்லாம் சொல்லலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் அந்த ரோல் பிளே மெத்தட் வந்து கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் பாருங்க, மே பி பிளேட் இன் தி ட்ரைனிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். The moderator, after observing the role played gives his views to the role players. இவங்க அந்த ரோல் பிளேல பங்கேற்றதுக்கு அப்புறம் அதை கவனிப்பார் இல்லையா அந்த மாடரேட்டர் அந்த நடுவர், அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய விவாதங்களை வந்து அந்த இடத்துக்கு கருத்துக்களை வந்து பரிமாறுவார். The moderator, after observing the role played, gives his views to the role players. அவர் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரோ அந்த கருத்துக்களை வந்து இறுதியா வந்து இந்த மெத்தட்ல வந்து சொல்லுவார். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரோல் பிளே மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Next, seminar or conference method. So seminars conduct பண்றது, கருத்தரங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, சரி, கான்ஃபரன்ஸ். ஸோ செமினாரும் கான்ஃபரன்ஸும், செமினார்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலேஜில் அதிகமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை கொடுத்து அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து செமினார் ஆன் கான்ஃபரன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கான்ஃபரன்ஸ் அப்படின்னா இந்த மாநாடு, செமினார்னா அந்த கருத்தரங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான மெத்தட்லையும் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பாருங்க, திஸ் மெத்தட் enables the trainees to listen to the lecturers
talk delivered on specific topics and provides opportunities to participate, to interact with the speaker and get their doubts clarified or select. Participants may be allowed to present papers with the audio-visual aids as delegates. So இந்த மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த ட்ரெயினிஸ்க்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த டாபிக்கை கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த டாபிக்கை அந்த ட்ரெயினி என்ன பண்ணுவார் அப்படின்னா லெக்சர் மெத்தட்னா செமினார். ஸோ செமினார் மெத்தட்ல ஆடியோ விஷுவல் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஒவ்வொரு நீங்க பார்த்துருப்பீங்க காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்க பக்கத்திலேயே நிறைய இடங்கள்ல காமிச்சிருக்காங்க. செமினார் கண்டக்ட் பண்ணும்போது அவர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த டாபிக்கை வெறும் வாய்வழி வார்த்தை மட்டும் சொல்லலாம், வாய்வழி வாகனம் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம வீடியோ அண்ட் ஆடியோ அதன் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து அதன் மூலமா வந்து தெளிவுபடுத்துவார் அந்த அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆடியன்ஸ் கேட்கக்கூடிய அந்த டவுட்ஸ்க்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து இவர் வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? Next, they share their rich experience at the seminar through their papers. அப்போ என்ன பண்றாங்க பாருங்க, they share their rich experience. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை செமினார் மூலமா அந்த பேப்பர்ஸ் மூலமா வந்து ஆடியன்ஸ் வந்து தெளிவுபடுத்துறாரு. Thus, participants can widen and deepen their knowledge by their active participation at the conference. So the conference மூலமா எல்லா விஷயத்தையும் வந்து அந்த நாலேஜை வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறாரு. எக்ஸாம்பிள் பாருங்க, டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், சேல்ஸ்மென்ஸ் கான்ஃபரன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் அப்படிங்கிற அந்த மருத்துவர்களுக்குன்னு ஒரு மாநாட்டை வந்து வச்சுப்பாங்க, சேல்ஸ்மென்ஸ்க்குன்னு ஒரு மாநாடு வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஸோ அப்போது அந்த கான்ஃபரன்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த டாபிக்ஸை வந்து அவங்க நாலேஜை வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லும் பொழுது ஸோ எல்லாருமே அந்த இடத்துக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஒருத்தருக்கு தெரியாத விஷயம் இன்னொருத்தருக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு வந்து அதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்து கான்ஃபரன்ஸோ இல்லை செமினார்ஸோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டக்ட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மெத்தட். ஒரு வகையில் பழைய மெத்தட் தான், பட் ஸ்டில் எ ஃபேவரட் ட்ரைனிங் மெத்தட். ஆனால் இன்னைக்கு இது ஃபேவரட் ட்ரைனிங் மெத்தடாக இருக்கக்கூடியது இந்த செமினார் ஆர் கான்ஃபரன்ஸ் மெத்தட் தான் எம்ப்ளாயிஸ்க்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட என்ன பண்றாங்க, எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுதான் விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட், ஃபீல்டு ட்ரிப் மெத்தட். ஃபீல்டு ட்ரிப் மெத்தட் என்ன? அந்த ஃபீல்டில் இறங்கி ட்ரெயின் பண்றது, அதாவது ஃபீல்டு ட்ரிப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். A field trip or field work or training in the field is a journey undertaken by a group of employees, trainees to a place away from their actual work site. ஸோ என்ன சொல்ல பாருங்க, அவங்க எப்பவுமே ஆக்சுவலாக அவங்க எங்கே ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து போய் அந்த இடத்துல எங்கே போகிறாங்களோ அந்த இடத்துக்கு போய் அந்த ட்ரைனிங் தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போய் அந்த இடத்துக்கு போய் அவங்களுடைய நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கிறது. பாருங்க, இன் அதர் வேர்ட்ஸ், trainees are taken to actual workplace site facility to gain exposure and knowledge.
ஸோ அந்த ட்ரைனிங் கொடுக்குறாரு இல்லையா, ஸோ அவர் மூலமா அந்த ஃபீல்டு ட்ரிப்புக்கே போய் அவர்கிட்ட இருந்து அந்த நாலேஜை வந்து கத்துக்கிறதுக்கு பேர் தான் ஃபீல்டு ட்ரிப் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது களப்பணி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியா. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபீல்டுக்கு போய் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த டைரக்டாக அந்த ஃபீல்டில் இருந்து நிறைய விஷயங்களை வந்து மெத்தட் வந்து நாலேஜ் வந்து கற்றுக்கிறதுக்கு பேர் தான் ஃபீல்ட் ட்ரிப் மெத்தட், வேறு ஒன்றுமே இல்லை. தே ஆர் எக்ஸ்பிளைன்ட் த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க் பை சுப்பீரியர். ஸோ அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த என்ன பண்ண அந்த ஃபீல்ட் ட்ரிப் போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெட் இருப்பாங்க இல்லையா, அதான் அந்த சுப்பீரியர், அவங்க வந்து அவங்களுடைய நாலேஜை வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க அந்த இடத்துக்கு. அவங்க யாராக இருக்கலாம்னா சூப்பர்வைசராக இருக்கலாம், அது மேனேஜராக இருக்கலாம், சரிங்களா. They are free to clarity their doubts from the organization experts. ஸோ அவங்க தான் ஆர்கனைசேஷனுடைய எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா ஃபீல்டு ட்ரிப்புக்கு, அவங்க போயிட்டு அங்கே எங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணுவாங்க. திஸ் மெத்தட் ஹெல்ப்ஸ் த ட்ரெயினிஸ் டு ஸ்ட்ரெங்தன் their theoretical knowledge obtained in a classroom environment by practical exposure. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது யாருக்குன்னா அந்த ட்ரைனிஸ்க்கு. எப்படி அப்படின்னா டு ஸ்ட்ரெங்தன் their theoretical knowledge, அவங்களுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜை வந்து வளர்த்துக்கிறதுக்காகவும் இங்கே கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் பை, அதாவது கிளாஸ் ரூமில் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் அந்த ஃபீல்டில் போய் டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும், ஸோ அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ அந்த வகையில் டைரெக்டாக அந்த ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து அவங்களால வந்து மைண்டில் வச்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது கிளாஸ் ரூமுக்கும் ஃபீல்டு ட்ரிப்புக்கும், ஃபீல்டில் போய் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ரெண்டுக்குமே வந்து வித்தியாசங்கள் இருக்குது, சரிங்களா. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா அந்த ஃபீல்டில் போய் சொல்லிக் கொடுக்குற விஷயத்துக்கு பேர் தான் ஃபீல்டு ட்ரிப் மெத்தட். இதனால் அந்த ஃபீல்டு ட்ரிப் மெத்தட் மூலமாக அந்த எம்ப்ளாயி நிறைய விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களுடைய நாலேஜை வந்து வளர்த்ததுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த ஃபீல்ட் ட்ரிப் மெத்தட். நெக்ஸ்ட் வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தட். அப்படின்னா என்ன வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தட் என்ன? ஸோ வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தட் அப்படிங்கிறது அவங்க செய்யக்கூடிய அந்த ஒர்க்கு அந்த ஒரே இடத்துல வந்து பயிற்சி வந்து கற்றுக்கிறது அப்படின்னு என்னன்னு பாருங்க. வெஸ்டிபிள் ட்ரைனிங் இஸ் ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் an environment similar to actual work environment artificially created for training purpose. ஸோ இந்த மாதிரியான வெஸ்டிபிள் ட்ரைனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ட்ரைனிங் நோக்கத்திற்காக ட்ரைனிங் கற்றுக்கிறதுக்காக செயற்கையாகவே ஆர்டிஃபிஷியலி, அதான் சொல்றேன் ஆர்டிஃபிஷியலி, செயற்கையாகவே உருவாக்கப்படக்கூடிய அவங்க உண்மையாக வேலை செய்யற மாதிரி அந்த சூழலை அந்த சுச்சுவேஷனை ஏற்படுத்தி அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு பயிற்சி கொடுக்கப்படுது அந்த தொழில் அந்த ஆர்கனைசேஷன்ல அந்த என்விரான்மெண்ட்ல. ஸோ இதான் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா வெஸ்டிபிள் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஆர்டிஃபிஷியலா, அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த உண்மையா இருக்கக்கூடிய அந்த ஒர்க் பிளேஸ் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து அந்த ஊழியர்களுக்கு ஏற்படுத்தி அந்த இடத்துக்கு அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படும், சரிங்களா. ஸோ அதை தான் வந்து வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எல்லாமே அந்த ஃப்ளைட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ பார்வைக்காகவும் ஒன்று வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற விதமாக ஃப்ளைட்டை வந்து உள்ளே நிறுத்தி வச்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் வந்து எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறது, எதில் எப்படியெல்லாம் செயல்படுத்துறது அப்படிங்கிறத நீங்கள் அங்கே அந்த காலேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பட்டறை அதன் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து
நாலேஜை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த மாதிரி ஃப்ளைட்டே அவங்க நிறுத்தி வச்சுருந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணும், ஸோ என்ன ரிப்பேர் ஆனால் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். திஸ் டைப் ஆஃப் ட்ரைனிங் இஸ் கிவன் டு அவாய்ட் எனி டேமேஜ் ஆர் லாஸ் டு மிஷினரி இன் தி ஆக்சுவல் பிளேஸ் பை ட்ரைனிங்ஸ். அந்த ட்ரைனிங்ஸ்னால அங்கே இருக்கக்கூடிய மிஷினரியோ ஏதோ டேமேஜ் ஆகாத வரையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்ட் அவாய்ட் டிஸ்டர்பிங் தி நார்மல் ஒர்க் ஃப்ளோ இன் தி ஆக்சுவல் ஒர்க் பிளேஸ். ஸோ அவங்க ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தையெல்லாம் கற்றுக்கிட்டு தான் போகிறாங்க. இட் இஸ் கிவன் டு டிரைவர்ஸ், பைலட்ஸ், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான ட்ரைனிங் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, ஸோ ஒரு டிரைவரை என்ன பண்ணுவாங்க, எடுத்தவொன்னே போய் டிரைவர் போய் நம்ம உட்கார வச்ச முடியுமா? ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக எப்படி கார் டிரைவ் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல அவங்கள உட்கார வச்சு அவங்கள ஓட்ட வச்சா தான் தெரியும். ஸோ அப்படி தான் டிரைவர்ஸ் வந்து கற்றுப்பாங்க. அதே மாதிரி தான் பைலட்ஸும். அடுத்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தடில் தான் வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க லேர்னிங் மெத்தட். லேர்னிங் மெத்தட் அப்படின்னு என்ன சொல்றதுன்னா, லேர்னிங் அந்த மின்னணு மூலமாக கற்றுக்கக்கூடிய விஷயம் தான் அந்த லேர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, லேர்னிங் இஸ் த யூஸ் of technological process to access at a traditional classroom or office. So எப்படி இவங்க e-learning எப்படி கத்துக்கிறாங்க பாருங்க, யூஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் டு அக்சஸ் ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம் ஆர் ஆஃபீஸ். இந்த மின்னணு கற்றல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ட்ரெடிஷ்னல் அந்த பாரம்பரிய பயிற்சி அந்த வகுப்பறையிலையோ அல்லது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறது தான் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, லேர்னிங் இஸ் ஆல்சோ ஆஃபன் ரெஃபர்டு டு யூத் டு அஸ் ஆன்லைன் லேர்னிங் ஆர் வெப் பேஸ்டு ட்ரைனிங். ஸோ எப்படி லேர்னிங் அப்படிங்கிறது எப்படி நடக்குது பாருங்க, ஆன்லைன் லேர்னிங்கோ அல்லது வெப் பேஸ்ட்லையோ தான் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த லேர்னிங் அப்படிங்கிறது சாத்தியமா இருக்கும். ஆமா தானே? So, e-learning training process can save lakhs and lakhs of rupees. என்ன ஆகுது பாருங்க, சேவ் ஆகுது to an organizations as they no longer have to pay for overtime or costly seminar to improve employees skills. So இங்க இந்த மாதிரி e-learning மூலமா இந்த சேவ் lakhs and lakhs of rupees வந்து சேவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த e-learning மூலமா மட்டும்தான் நிறைய காஸ்ட் வந்து தேவையில்லாமல் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே இந்த லேர்னிங் மூலமா வந்து என்ன ஆகுதுன்னா மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எம்ப்ளாயிஸ் ஸ்கில்லும் கூட இம்ப்ரூவ் ஆகும். அண்டர் திஸ் டைப் ஆஃப் வெப் பேஸ்ட் ட்ரைனிங் இஸ் எனிவேர் அண்ட் எனி டைம் இன்ஃபர்மேஷன் கேன் பாஸ் ஓவர் தி இன்டர்நெட். ஸோ இந்த இன்டர்நெட் மூலமா அந்த அவங்க கற்றுக்கும் பொழுது அவங்களுக்கு ரிலேட்டடான எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கலி கற்றுக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுதான் லேர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். Next, demonstration training method. Demonstration training method அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, டெமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சு காட்டுறது, அதன் வழியாக ட்ரைனிங் கொடுக்கறது தான் டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். This method is a visual display of how something works or how do something. இந்த முறையில ஏதாவது ஒரு வேலையை எப்படி செய்யறது அதை பற்றி ஒரு
ஸோ இந்த மெத்தட்ல ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு செயல் விளக்கத்தை கொடுத்து அதன் மூலமா வந்து அவங்க கற்றுக்கிறது. பாருங்க, திஸ் மெத்தட் இஸ் a visual display or of how something works or how to do something. ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டி ட்ரைனிங் கொடுக்கறதாப்பா அதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் மெத்தட்னு சொல்றோம். Demonstration involves showing by reason or proof, explaining or making clear by use of examples or experiments. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த உதாரணங்களோ அல்லது சோதனையோ எப்படி பயன்படுத்துறாங்க அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து ஷோவிங், ரீசன் ஆர் ப்ரூஃபிங். எக்ஸ்பிளைனிங் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, மேக்கிங் கிளியர் பை யூஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க ஒரு ஆதாரத்தை காமிச்சு அதன் மூலமா வந்து அந்த ட்ரெயினிஸ்க்கு வந்து ட்ரெயின் அப் பண்றது, அவ்வளவுதான். as an example, trainer shows the trainees how to perform or how to do the task of the job. ஸோ அந்த பயிற்சியில இருந்து எப்படி வந்து பயிற்சி வந்து செய்யலாம், அதை எப்படி வந்து வேலையை செய்யறது அப்படிங்கிறத வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டு அதன் மூலமா வந்து ட்ரைனிங் கொடுக்கறது தான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். ஸோ ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணப்பட்டு அதன் மூலமா வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, அதுதான் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, under this method the subject matter to be learned is presented in a series of units. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மெத்தட்ல ஏதாவது ஒரு the subject matter is to learn is presented in a series of units. ஸோ இதன் மூலமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அந்த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா த்ரூ இந்த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்க, தீஸ் யூனிட்ஸ் ஆர் அரேஞ்ச் ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் லெவல். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு திறமையான அந்த ஒரு நல்ல சிறப்பான கற்றல் முறையை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பங்கேற்கக்கூடியவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது இந்த ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து ரொம்ப அந்த மாதிரியான லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த மெத்தட். இட் கன்சிஸ்டஸ் ஆஃப் 3 parts. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 வகையான மெத்தட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரெசென்டிங் ஃபேக்ட்ஸ். இந்த ஃபேக்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, நியூ நாலேஜ் அண்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி 3 வகையான பார்ட்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து இருக்கு. என்னென்ன? ப்ரெசென்டிங் அந்த ஃபேக்ட் என்ன, நியூ நாலேஜ், அது மட்டும் இல்லாமல் அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர். Trainee has to read the unit, understand the concept and take part in self-evaluation exercise. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவரு அந்த விஷயத்துல அந்த பயிற்சியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறார், கத்துக்கிறார். The system provides feedback on the accuracy of response given by training. அந்த ட்ரெயினிங் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரெயினியை பொறுத்து அவருக்கு ஃபீட்பேக் கூட வாங்கிக்கிறாங்க. On the successful completion of each and every unit, ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க he or she
will go to subsequent level. ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய திரும்பி பார்க்கக்கூடிய வகையில அந்த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கு. If they forget, they should go back to the original information. அவங்க கத்துக்கிட்டது என்ன மறந்து போச்சு அப்படின்னா, அந்த பயிற்சி தோல்வி விட்டுருச்சு அப்படின்னாக்கா, அந்த மாதிரி தோல்வி விடாமல் இருப்பதற்காக தான், அதாவது அவங்க கத்துக்கிட்டது மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து கொடுக்கப்படுது. If they forget, அதான் சொல்றான், if they do not forget the information, they are allowed to go to the next step for learning. ஸோ அவங்க மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து அந்த உண்மையான அந்த லேர்ன் பண்ணக்கூடிய அந்த உண்மையான அசல் என்னன்னா அவங்க கத்துக்கிட்ட விஷயத்த மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படுது. Programmed instructions is made available in printed form. இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஃபார்மேட்ல தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. த்ரூ எப்படின்னா புக்ஸ், டேபிள், இன்டராக்டிவ் வீடியோ அண்ட் அதர் ஃபார்மேட்ஸ். ஸோ இதன் மூலமாக தான் வந்து இந்த மாதிரியான மெத்தட் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படுது. Besides, there are number of other advanced methods of training of the employees which will be taught to students in their higher studies. ஸோ இந்த மாதிரி இந்த பிரிண்டட் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, பயிற்சிகளை கொடுத்து பல்வேறு வகையான அந்த மாணவர்கள் வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹையர் ஸ்டடிஸ் தான் போறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இந்த பிரிண்டட் ஃபார்மேட்டு, வீடியோ, ஆடியோஸ் இதன் மூலமா வந்து விஷயங்களை வந்து சொல்றது. சரிங்களா? ஸோ இதான் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். Next, difference between on the job training and off the job training. On the job, இப்போ நம்ம பார்த்தீங்களா on the job training என்ன, off the job training அப்படின்னா என்னன்னு நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The major differences between these two training methods is listed below. Basis for comparison. பாருங்க, on the job trainingக்கும் off the job trainingக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, first one, meaning. The employee learns the job in the actual work environment. அங்க இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள், அந்த எம்ப்ளாயிஸ்ன்றதை நம்ம பணியாளர்னு சொல்றோம். சரிங்களா? The employee எப்படி பண்றாரு? learns the job in the actual work environment. அவங்க ஆக்சுவலா அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த சூழலில் இருந்து வேலையை வந்து கத்துக்கிறாரு. இது எங்க? on the job training. off the job trainingல எப்படி இருக்கும்? off the job, இதெல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தோம். off the job training பொறுத்த வரைக்கும் involves the training of employees outside the actual work location. அந்த ஒர்க் லொகேஷன்ல இருந்து வெளியிருந்து தான் என்ன பண்றாங்கன்னு இந்த ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படுது. ரெண்டாவது, காஸ்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா செலவு பாத்தீங்க அப்படின்னா ஆன் தி ஜாப் ட்ரைனிங்ல இட் இஸ் சீப்பஸ்ட் டு கேரி அவுட். இங்க செலவு வந்து குறைவா தான் இருக்கும். ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்ல இட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்பென்சஸ் லைக் செப்பரேட் ட்ரைனிங் ரூம்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் ரிசோர்சஸ் லைக் ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா செலவு பாத்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாக தான் இருக்கும். எப்படின்னா அவங்களுக்கு வந்து செப்பரேட்டா ட்ரைனிங் ரூம்ஸ் வந்து அலாட் பண்ணணும், ஸ்பெஷலிஸ்ட் வேணும், தேவையான ரிசோர்சஸ் வேணும். அதாவது லைக் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் வேணும். ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் அதிகமாகும். தேர்ட் ஒன், லொகேஷன். இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆன் தி ஜாப் ட்ரைனிங் ஒர்க்கு அவங்க ஒர்க் பிளேஸ்ல இருந்தே வந்து ஆன் தி ஜாப் ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படுது. ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது அவே ஃப்ரம் தி ஒர்க் பிளேஸ், வேலை இடத்திற்கு வெளியே தான் வந்து அந்த ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படுது. அடுத்தது, சூட்டபிள் ஃபார். எதுக்கெல்லாம் சூட்டபிள், பொருத்தமா இருக்கும் அப்படின்னா ஆன் தி ஜாப் ட்ரைனிங்ல ஜென்ரலி
imparted in case of manufacturing or production related jobs. இங்க அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு இடத்துலயே அந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங் கொடுத்தா மட்டும்தான் அது செட் ஆகும். ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்ல மோஸ்ட்லி இம்பார்ட்டட் ஃபார் மேனேஜரல் அண்ட் நான் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாப்ஸ். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் வந்து மெத்தட் வந்து செட் ஆகும். அடுத்தது இந்த அப்ரோச், அவங்களுடைய அப்ரோச்னா என்ன, அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன் தி ஜாப் ட்ரைனிங்ல ப்ராக்டிக்கல் அப்ரோச். ஸோ அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த அப்ரோச் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ட்ரைனிங் கிடைக்கும். இங்கே ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்ல தியரிட்டிக்கல் அப்ரோச் போதுமானது. இங்கே பிரின்சிபல் எப்படி இருக்கும் அப்படின்னா லேர்னிங் பை பெர்ஃபார்மிங். அவங்க கற்றுக்கிறது மூலமாக தான் அவங்க வந்து வேலையை வந்து ப்ராப்பராக செய்ய முடியும். ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்ல லேர்னிங் பை அக்வயரிங் நாலேஜ். நிறைய நாலேஜை வந்து கற்றுக்கிறது மூலமாக தான் இந்த ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்ல வந்து கரெக்டாக இது பண்ண முடியும். அடுத்தது கேரிட் அவுட். ஸோ இந்த கேரிட் அவுட் எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னா இட் இஸ் கேரிட் அவுட் பை தி எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்ப்ளாயி. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன் தி ஜாப் ட்ரைனிங்ல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை, அந்த எம்ப்ளாயிஸோடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இங்கே ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்ல ட்ரைனிங் விச் இஸ் ப்ரொவைடட் பை தி எக்ஸ்பர்ட்ஸ். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் தான் அந்த எம்ப்ளாயிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டீல்ஸ் வித். இது எதனோட வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னாக்கா ஆன் தி ஜாப் ட்ரைனிங்ல ட்ரைனிங் இஸ் வெரி ரெலவெண்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் டீலிங் வித் டே டு டே ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஜாப். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அந்த டே டு டே ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஜாபை பொறுத்து தான் அந்த ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் அந்த தேவையான தேவைகளை வந்து கையாளக்கூடிய வகையில மட்டும் இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங் வந்து இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான புது புது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அதுக்கு இந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மூலமா தான் அந்த ட்ரைனிங் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும். ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் we can more easily deal with groups of workers at the same time. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு அந்த குரூப் மூலமா குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் தி சேம் டைம் அந்த குரூப் மூலமா வந்து தொடர்பு வந்து ஏற்படுத்திக்க முடியுது. ஒர்க் டிஸ்டர்பன்ஸ். இதுல வந்து ஒர்க் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா அப்படின்னா ஆன் தி ஜாப் ட்ரைனிங்ல the scope for distractions is more as there may be noise and disturbances because of working machines, tools and gadgets. So இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க டிஸ்டர்பன்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா அந்த மெஷின்ஸ் எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா, ஒர்க்கிங் ஆஃப் மெஷின்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கும்போது அதன் மூலமா அந்த சத்தம் வந்து அதிகமாகும் இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்களுடைய அந்த மிஷினுடைய சவுண்டுனால அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க சரியா அந்த ட்ரைனிங்கை வந்து அவங்களுக்கு வந்து ரீச் ஆகாம ஒரு சில நேரங்களில் போகலாம். ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்ல there is no distraction because trainees are away from the actual working environment. இங்க வந்து மேக்ஸிமம் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துக்கு வெளியில வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுனால அவங்க வந்து திசை திரும்புவதற்கு அந்த ஒர்க்கில் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது, அவங்க கற்றுக்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் எதுவும் அவங்களுக்கு ஏற்படாது. அடுத்தது மெத்தட்ஸ் பாருங்க, என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னா ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் கோச்சிங், ஜாப் ரொட்டேஷன், அப்ரெண்டிஸ்ஷிப், மென்டரிங், அண்டர்ஸ்டடி, ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன், கமிட்டி அசைன்மெண்ட் ஆர் சம் ஆஃப் தி அவென்யூஸ் ஆஃப் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் ஆன் தி ஜாப் ட்ரைனிங்ல இருக்கு. ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னாக்க ரோல் பிளே செமினார்ஸ், லெக்சரஸ், கேஸ் ஸ்டடிஸ், வெஸ்டிபிள் ஃபீல்ட் ட்ரிப் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், e-learning ஆர் சம் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கும் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ். ஓகேங்களா?